சோலையில் பூ பாய்ந்து வைத்து விளையாடுவது வழக்கம். ஆமாம், ஆறு தினமும் பூ பந்து வைத்து விளையாடுவது வழக்கம். உண்மைதான். ஆனால் இன்று ஏதாகிலும் ஒரு புதுமையான விளையாட்டு விளையாட வேண்டும். புதுமையான விளையாட்டா? உண்மைதான் சுவாமி. இந்த கற்பக சோலையில் புதுமையான விளையாட்டு என்ன விளையாட்டு? என்ன விளையாட்டு தெரியுமா? ஒருவர் கண்ணை ஒருவர் கட்டுவது, ஒருவரை ஒருவர் பிடிப்பது. அந்த விளையாட்டு தான் இன்றைய தினம் செய்ய வேண்டும். உண்மைதான் சுவாமி. ஆடி தினமும் இந்த கற்பக சோலையில் பூ பாய்ந்து வைத்து விளையாடி வெறுத்து விட்டது. அதனால் இன்று தினம் விளையாட வேண்டும் என்றால் கண்ணை கட்டி கண்ணாமூச்சி ஆட வேண்டும். அப்படி என்றால் முதலில் யார் கண்களை கட்டுவது? என்னுடைய இரு விழிகளும் நீ கட்ட வேண்டும். நான் உன்னை பிடிக்க வேண்டும். இது எத்தனை சுவாமி? இரு விழிகளை கட்டிவிட்டால் கண் பார்வையே தெரியவில்லை. அப்படியா? எத்தனை என்றால் எப்படி கூற முடியும் சுவாமி? என்றுதான் சரியான விளையாட்டு சுவாமி. இப்போது உன்னை நான் பிடிக்க வேண்டும். உண்மைதான். அப்படிதானே? ஆகட்டும் ராணி. சுவாமி. மலச்சோலையில் கட்டிவிட்டால் ஏதாவது விபரீதம் ஏற்படும். விபரீதம் நான் இருக்கும் வரை உனக்கு என்ன விபரீதம்? ஆகட்டு சுவாமி. கட்டிவிட்டேன், இப்போது நீ என்னை பிடிக்க வேண்டும். சுவாமி, கண்களே தெரியவில்லை, நான் எப்படி உங்களை பிடிப்பது? பிடித்துதான் ஆக வேண்டும். அப்படியா சுவாமி? என்றுதான் சரியான விளையாட்டு சுவாமி. காண வந்த காட்சி கண்ணே
தூரனாக போக வேண்டும் என்று மகிடா தூரனாக மாறி காடுகள் முழுவதும் சுற்றி சென்று கொண்டிருக்கிறார். வந்துவிட்டோம் தேவலோகம். அதே விழா போல் அப்படியே இருக்கின்றன. செய்கிறேன், தேவேந்திரனை காண்கிறேன். நானே தலைமை பொறுப்பை ஏற்றி அந்த வேலையை சிறப்பாக செய்து கொடுக்கிறேன். தேவேந்திரா காணவில்லையே, எங்கு சென்றிருப்பான்? ஒருவேளை கற்பகத்தோடு சென்றிருப்பாரா? அங்கு சென்று பார்க்கிறேன்.